30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சு பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 28வது நாள் ஆகிறப்போ கதவில் இடித்து அந்த காலோட அந்த சின்ன விரல் இருக்கு இல்லையா, அது ஒடிச்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு மாவு கட்டெல்லாம் போட்டு அந்த ஒட்டெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. இதில் சரியாகலைன்னா பிளேட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு வாரம் கழித்து போய் பார்க்குறப்போ கொஞ்சம் சேர்ந்துருக்கு. அப்போ இனி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, மாவு கட்டு போட வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரி, அப்புறம் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கி வெயிட்டு செக் பண்ணலாம். ஒரு 8-9 நாள் ஆகிடுச்சு டயட் விட்டு. வெயிட்டு செக் பண்ணலாம் 77.600 வந்திருக்கு. லாஸ்ட்டாக வெயிட்டு செக் பண்ணுறப்போ 74 இருந்தேன். சரி, கரெக்டாக 30 நாள் நம்ம நினச்ச மாதிரி 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். வெயிட்டு செக் பண்ணோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. இது சரிப்பட்டு வராது. நம்ம மறுபடியும் டயட்டு ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாது. டேப்லெட் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இன்னொன்று இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும், கால் எலும்பு ஒடிஞ்சிருக்கு. இன்னும் நடக்கவே முடியலை. வீட்டில் வேலை எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்ருக்காங்க. என்னால் நின்று கொஞ்சம் நேரம் ஒரு ஒர்க்குமே பண்ண முடியலை. இந்த பாத்திரம் எல்லாம் கழுவுறது கூட பிள்ளைங்க இப்போ இது வரைக்கும் ஒரு வாரம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருந்துச்சு, 10 நாள் லீவு. அதில் போயிடுச்சு. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் எல்லாமே பாப்பா தான் பார்த்துட்டு இருந்தா பெரியவா. இப்போ மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவங்க தான் எல்லா வேலையும் பண்ணாங்க. சும்மா 2 பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதுவே ஒருத்த கல்லில் நின்று தான் கழுவ வேண்டியதாக இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் வெறும் வயிற்றில் பாதாம் சாப்பிட்ருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பப்பாசி இருக்கு இல்லையா, அது சாப்பிட்ருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு சோறும் சாம்பாரும் ஃபிஷ்ஷும் வச்சு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் மாதுளம்பழம் சாப்பிட்ருந்தேன். அதுக்கடையில் 2 டீ குடிச்சிருந்தேன். இனிப்பு சேர்க்காம தான் 2 டீ குடிச்சிருந்தேன். அடுத்து தோசை, டின்னருக்கு தோசை 2 தோசையும் கொஞ்சம் சாம்பாரும் வச்சு சாப்பிட்ருந்தேன். எனக்கும் மறுபடியும் வெயிட் அதிகமாகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உட்காந்துருக்கோம். கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துகிட்ருக்கேன். நம்ம கார்பு ரொம்ப கம்மி பண்ணுற ஒரு ஆள். அது டக்குன்னு எடுக்கிறப்போ கண்டிப்பாக அதோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். இன்னொன்று மெடிசன்ஸ். எனக்கு எப்போ உடம்பு சரியில்லைனாலும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லைன்னா நிறைய பேர் மெலிஞ்சிருவாங்க. நான் ரொம்ப குண்டாயிடுவேன். என்னோட பாடி டைப்பு அந்த மாதிரி தான். லாஸ்ட் டைம் போன வருஷம் சர்ஜரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டைமும் இதே மாதிரி தான். ரொம்ப வெயிட் போட்டு 10 கிலோக்கு மேலே வெயிட் போட்டேன். சரி, அந்த அளவு போகக்கூடாது, இன்னைக்கு கொஞ்சம் கால் ஊனலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வெயிட்டை தான் செக் பண்ணேன். பார்க்கலாம் இது கொண்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவு ஒரு ஷார்ட்ஸாவது நான் என்ன பண்ணுறேன், ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு லாங் வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.